விடுதலை 2ல ட்ரெய்லர்ல வந்து ஒரு எண்டில் டயலாக் ஒன்று வருது, விஜயை சொல்லிட்டீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இது வந்து பீரியட் ஃபிலிம். எம்ஜிஆர் அவங்கள சொன்ன மாதிரியா? நான் சொல்லிடுறேன் சார். நாங்கள் சொல்ல வருது என்னன்னா, அவர்கள் என்னை வந்து தலைவனா பார்க்கும்போது அது ரசிகர் மனநிலையில் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அந்த படமா பார்க்குறப்ப இதுக்கான பொழுது இப்போ மாமா சார் அப்போ என் கூட பேசுகிற ஒரு தோழரோட வச்சுக்கிற கான்வர்சேஷன் சார். அவர் கேட்குற கேள்விக்கு தான் அந்த பதில். அது யாரை பற்றியும் சொல்றது இல்லை. நாங்கள் எதை சொல்ல வரோன்னு இருக்குல்ல, நாங்கள் சொல்ல வருது என்னன்னா, அவர்கள் என்னை வந்து தலைவனா பார்க்கும்போது அது ரசிகர் மனநிலையில பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான். அந்த நீங்க நாங்க சொல்றதுன்னா, நீயும் தலைவன் தான், உன்கிட்ட சித்தாந்தம் இருக்கும் பொழுது உன் தலைமுறையிலிருந்து ஒரு உங்ககிட்ட இருந்து ஒரு தலைவன் வருவாங்க. நீங்க ஒரு ரசிகனாக மாறும்போது வெறும் இவரை மட்டும் பார்ப்பீங்களா? அந்த மாதிரி கணக்குல இல்ல, என்ன அப்படி பார்க்காதீங்க அப்படின்னு அந்த வாத்தியார் சொல்றது தான். அப்படி பார்க்க கூடாது, நீங்க அப்படி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற சொல்றது. ஏன்னா அவங்க சித்தாந்தத்தை கையில் எடுத்துருப்பாங்க. வந்து நீங்க பட் இப்ப ட்ரெய்லர்ல போட்டதுனால அது என்னாச்சு, இந்த விஜய் பேருனால அது கொஞ்சம் ஒரு மாஸ் இல்லை சார். அது எப்பயுமே அது இல்லாமல் இருந்தால் தான் சார் வருத்தம். படமாக பார்க்குறப்ப இதுக்கான பொழுது இப்போ மாமா சார். சூரியை பொறுத்த வரைக்கும் விடுதலை 1ல ஒரு ஹீரோ, இந்த பார்ட்டில் இவர் ஹீரோ. நீங்கள் எப்படின்னு தெரில, நாங்கள் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். பட் எப்படியும் வந்து அவரோட ஜெல்லாகக்கூடிய ஒரு கேரக்டர். ஏன்னா அது அப்படி தான் விடுதலை 1ல முடிஞ்சிருக்கும். நீங்கள் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ கேட்டாலும் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா முதல்ல உங்களை வந்து லிஃப்ட் பண்ணுற ஒரு அடுத்த ரேஞ்சுக்கு கொண்டு போகிற ஒரு படம். நீங்கள் வந்து நல்லா பிஸியாக இருக்கும்போது 8 நாள் கொடுத்துட்டு 120 நாள் நடிச்சேன்னு சொல்லி ஆடியோ லான்ச்சில் சொன்னீங்க. எப்படி சமாளிச்சிங்க? ஏன்னா நிறைய பேர் கேட்டிருப்பாங்க டேட்ஸு, அதுலேருந்து பிடிங்கி இவர் கொடுத்தீங்களா? இல்லை சார். முதல்ல வந்து வெற்றி சார் வந்து ஆர்டிஸ்ட்டை ப்ரெஷர் போடவே மாட்டார் சார். நீங்கள் எனக்கு இது வரைக்கும் ப்ரெஷர் போட்டதே இல்லை சார். அவர் வந்து மற்றவங்கள மதிப்பார். அவரோட இருக்க ரொம்ப ரொம்ப அவர் மேலே ஒரு பிம்பம் இருக்கலாம். எனக்கும் அந்த பிம்பம் இருந்தது. இவர் எப்படிப்பட்ட ஆளோ, ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பார், எப்படி நடத்துவாரோ, ஸ்ட்ரிக்டாக இருப்பாரோ, தனக்கு இதுதான் வேணும் அடம்பிடிப்பார். அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. முதல்ல வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வச்சுருப்பார். முடியுமா பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. இல்லாட்டி அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. எப்பயுமே அந்த பிரச்சனை வராது. இவர் எதாவது நினச்சிக்க போகிறாருன்னு ஒரு பிரச்சனை கிடையாது. அப்புறம் முக்கியமாக நான் வடசென்னை பண்ண வேண்டியது மிஸ் ஆகிடுச்சின்னு ஒரு வருத்தம் இருந்தது. எனக்கு இவர் கூட வேலை பார்க்கணுன்னு இருந்தது. ஆக்சுவலாக வந்து முருகதாஸ்னு ஒரு நடிகர் இருக்கான் சார், என் ஃப்ரெண்டு சார். நானும் அவன்லாம் கூத்துப்பட்டில் இருந்தேன் சார். பொல்லாதவன் படம் அவர் வந்து சூர்யா மூவிஸில் ஃபஸ்ட்டு கமிட் ஆகிருந்தார் சார். சூர்யா மூவிஸில் இருக்கும்போது ஏம் ரத்னம் சார் கம்பெனியில் நாங்கள் போய் அங்கே 2 ஆஃபீஸ் இருந்தது மாடியில். நானும் அவனும் போனோம். உள்ளே ஒரு கருப்பாக ஒருத்தர் வந்தார், பையன் வந்தாப்புல. இங்கே வெற்றிமாறன் ஆஃபீஸ் சார் ஆஃபீஸ் போனோம் அப்படின்னு சொல்லுங்கள். நான் தான் வெற்றிமாறன் ஆப்பில். இன்னும் அது ஞாபகம் இருக்குது. ஒரு 3-4 மணி இருக்கும் நாங்கள் அவர் பார்த்தது. ஸோ பொல்லாதவன் எனக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் ஆடுகளம் ஆஃபீஸ், அது சாலிகிராமத்தில் இருந்தது ஆடுகளம் ஆஃபீஸ். இன்னும் அந்த இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு, சவுத் ஃபேஸிங்கில் இருந்தது. அங்கேயும் போய் ஃபோட்டோ கொடுத்து 4-5 முறை போனேன். எனக்கு அங்கேயும் ஆடுகளத்தை நடக்கவே இல்லை. அப்புறம் ஆடுகளத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் போனேன். இதே இங்கே தான் போச்சு, லேடி அண்டர் ஸ்கூலில் தான் போச்சு. அது என்ன ஞாபகம் இருக்குது எனக்கு. அதுக்கப்புறமா இப்போ 2 படம் பார்த்து எனக்கு ஆடுகளம் பொல்லாதவெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ நான் ஹீரோ ஆனதுக்கப்புறம் எனக்கா ஒரு நாள் கூட வேலை பார்க்கணும் ஒரு ஆசை இருந்தது, நடக்கவே இல்லை.